நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/1/2025 தை மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. ஷஷ்டி திதி காலை 9:59 வரை, பின்பு தேய்பிறை சப்தமி. அஸ்த நட்சத்திரம் இரவு 8:30 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 8:30 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். இன்று சுப முகூர்த்த நாள். ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன் கேது, லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டுவது மட்டுமில்லாமல் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சுக்கிரன் 10இலும் லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த வெளி உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்க முடியும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 4இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். சூரியன் 8இல் இருப்பதால் வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் காரணமாக அனுகூலங்கள் அடைவதற்கு இடையூறுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் குறிப்பாக 6இல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 6இல் சூரியன், 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.
கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சனி 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சூரியன் 12இல் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தற்போது நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்கள் உங்களுக்கு வரும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திரன் கேது சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளர்ச்சிகள் ஏற்படும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனும் 3இல் சனியும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். குரு வக்ரகத்தில் இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் ராகு 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். கடந்த சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தேவையற்ற நெருக்கடிகள் குறைந்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன் கேது 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் என்பதால் முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7இல் சந்திரன் 11இல் சூரியன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை பெற முடியும். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.